அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சரளி வரிசையில் மூன்றாவது சரளி வரிசை மிகவும் எளிமையானது தான். இரண்டாவது சரளி வரிசை போல தான் இதுவும். அதில் சரளி வரிசை 2ல் இரண்டு சுரங்கள் அடுத்தடுத்து வந்துச்சு. இதில் 3 சுரங்கள் அடுத்தடுத்து வரும். சரளி வரிசையோட அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவர்த்தனத்துக்கு மொத்தம் 8 சுரங்கள் தான் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே 3 வருதுன்னா சரிக சரிக மொத்தம் 6 சுரம் ஆச்சு. மீதம் 2 வேணும். சரி, இப்போ சரிக சரிக சரி, இது முதல் வரி. அடுத்த வரி சரிகம பதனிசா, இதுக்கு அடுத்த வரி சாணித சாணித சாணி, 4வது வரி சாணிதாப்பா மகரிசா. இதோட அமைப்பு சரளி வரிசை 2லிருந்து 9 அமைப்பு எப்படி இருக்குன்னா, முதல் வரியோட அவரோகணம் தான், அதாவது முதல் வரியோட ஆரோகணம், 3வது வரியோட அவரோகணம். இங்கே சரிக சரிக சரி அப்படின்னு வந்துச்சுன்னா 3வது லைனில் சாணித சாணித சாணி, அப்படியே ஆப்போசிட்ல இங்கே சரிகன்னு வந்துச்சுன்னா இங்கே சாணித அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து 2வது லைனில் என்ன இருக்குது, சரிகம பதனிசா அப்படின்னு இருந்தால் 4வது லைனில் சாணிதப்பா மகரிசா அப்படின்னு இருக்கும். இந்த சரளி வரிசையில் 2லிருந்து 9 வரைக்கும் அமைப்பு முழுக்க இப்படி தான் இருக்கும். நான் இப்போ தாளத்தோடு பாடி காட்டுறேன், பிறகு அது எப்படி வாசிக்கணும்னு வாசிச்சு காட்டுறேன். சரிக சரிக சரி, ஒரு ஆவர்த்தனம் முடிஞ்சுதா. அடுத்து சரிக பத நீசம், ஆரோகணம் முழுது முடிஞ்சிடுது. அடுத்து அவரோகணம் சாணித சாணித சாணி சாணித மகரிசா. அவ்வளோதாங்க. இன்னொரு முறை நீங்களும் சேர்ந்து பாடுங்க. சரிக சரிக சரி சரிக பத நீசம் சாணித சாணித சாணி சாணித மகரிசம். அவ்வளோதாங்க. ஆதிதாளம் 8 அட்சரம் இருக்குது ஒரு ஆவர்த்தனத்தில். அதே போல் ஒவ்வொரு வரிசையும் சரளி வரிசையில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வரிசையும் 8 சுரங்கள் அமைச்சிருக்காங்க. தாளம் போட்டே பாடி பாருங்கள். முதல்ல பாடிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த டெம்போ புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஸ்லோவாக வாசித்து பழகலாம். இது எப்படி வாசிக்கிறது, கமகத்தோட சா ஆரம்பிக்கும் பொழுது அதே போல் ஆள்காட்டி விரலில் நம்ம மீட்டி ஆரம்பிக்கணும். தாளம் போடுறது பிறகு நான் சொல்கிறேன். சரிக சரிக, வேகமாக இருக்கோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம். சரிக சரிக சரி, நீங்க வாசிங்க. அவ்வளோதான். அடுத்த லைன் 2வது வரி சரிகம பதனிசா, வழக்கம் போல தான். இன்னொரு முறை முதல்ல இருந்து வாசிப்போம். சரிக சரிக சரி, அடுத்து சரி கம பதனிசா. அவ்வளோதான். இப்போ டிசைனிங் ஆர்டர்
சானி த சானி த சானி சானி த ப மா க ரீ சா. அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையானது தான். அதை புரிஞ்சுட்டா நம்ம போதும். சரிக சரிக சரி சரிகமா பதனிசா சானித சானித சாணி சானிதாப்பா மகரிசா. அவ்வளோதான். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பாடி பாருங்கள், தாளம் போட்டு சரியாக பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.